ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகள யானை, குரங்கு, அப்புறம் வண்ணப்பறவை 3 விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சாம். இது 3களும் கூடி வாழ்ந்தா அது கோடி நன்மை அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாரி அந்த காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குரங்கு மிகவும் புத்திசாலியான குரங்காம். அந்த வண்ணப்பறவையும் சளைச்சதில்ல. அந்த யானையும் நல்ல பலசாலியான யானை. இவங்க 3 பேருடைய கூட்டணி ரொம்ப வெற்றி கூட்டணியா இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய பேரு இத பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு இந்த யானைக்கும் வண்ணப்பறவைக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உதவி பண்ணுமா. அதே மாதிரி அந்த வண்ணப்பறவையும் இந்த குரங்குக்கும் யானைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் உதவி பண்ணுமா. யானை தான் முடிஞ்ச அளவுக்கு தன் நண்பர்களை பாதுகாக்குமா. இந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவத மற்ற விலங்குகளும் பார்த்து இவங்களோட சேர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். இந்த 3 விலங்குகளை பத்தி தான் இந்த கதையே இருக்க போகுது. இந்த கதையோட சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பழமொழிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறதா இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த 3 விலங்குகளும் தன்னுடைய இரையை தேட தினமும் காட்டுக்குள்ள போகுங்களாம். 3 பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்து வச்சிருந்தாங்களாம். அதுதான் ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரைக்கிட்ட தான் 3 பேரும் தினமும் சந்திப்பாங்களாம். அந்த யானையும் காட்டுக்குள்ள போச்சாம் இரை தேட. தேடி முடிச்சுட்டு தன் நண்பர்களை சந்திக்கிறதுக்காக அந்த ஏரிக்கரைகிட்ட வந்துச்சாம். அங்க வழக்கம் போல அந்த குரவும் வண்ணப்பறவையும் இருந்தாங்களாம். அப்ப மூவரும் உட்காந்து அந்த ஏரிக்கரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை பத்திலாம் பேசினாங்களாம். அவங்க இறை எப்படி கிடைச்சிச்சா கிடைக்கலையா, அவங்க இறை அவங்க இறை அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகளை பத்தி பேசினாங்களாம். அப்புறம் திடீர்னு அவங்க பேச்சு இந்த ஏரிக்கரைக்கிட்ட வந்துச்சாம். இந்த ஏரிக்கரையில தண்ணி முன்னெல்லாம் நிறைய இருக்கும், இப்ப வேற கோடை காலமா இருக்குது, அதனால இந்த ஏரி வறண்டுட்டே போகுது அப்படின்னு யானை சொன்னுச்சாம். அந்த குரங்கும் வண்ணப்பறவையும் ஆமா ஆமா அப்படின்னு தலையை அசைச்சு ஆமோதிச்சாங்களாம். அவங்க நினைச்சது மாதிரியே அந்த ஏரிக்கரையில தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சாம். வெயிலின் கொடுமை வாட்டி எடுத்துச்சாம். ஐயோ, இப்படி தண்ணி குறைஞ்சிட்டே போதே, நாமளும் மற்ற விலங்குகளும் தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சாங்களாம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யானை சொன்னுச்சான், வருத்தப்படாதீங்க, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை சொன்னுச்சான். அந்த குரங்கும் வண்ணப்பறவையும் ஆமா ஆமா, இது கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்ப அந்த வண்ணப்பறவை ஒரு யோசனை சொன்னுச்சான். நான் தூரமா பறந்து போய் இங்க பக்கத்துல வேற எங்கேயாவது ஏரி இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னிச்சான். யானையும் சரி போ, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். இந்த வண்ணப்பறவையும் தூரம் பறந்து போய் பார்த்தப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்துச்சான். சின்ன நீர்வீழ்ச்சி கிடையாது, அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி தான். தண்ணி இல்லாதனால அந்த நீர்வீழ்ச்சி சின்னதா அதுல தண்ணி ஓட்டம் இருந்துச்சான். இதை பார்த்துட்டு அந்த வண்ணப்பறவை சொன்னிச்சான், இனிமே அவங்க 3 பேரும் சந்திக்கிற இடமா அந்த நீர்வீழ்ச்சியை மாத்திக்கிட்டாங்களாம். அப்புறம் என்ன, கோடை காலமும் முடிஞ்சிச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்துச்சான். மழை காலம் தொடங்குச்சான். மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி மழை தினமும் பெய்ய பெய்ய அந்த நீர்வீழ்ச்சியில தண்ணி அதிகமாயிட்டே இருந்துச்சாம். அந்த நீர்வீழ்ச்சியில மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே தண்ணீர் வரத்து அதிகமாச்சாம். இதை பார்த்த விலங்குகள்லாம் ரொம்ப குஷியாச்சுங்களாம். முக்கியமா அந்த யானை அந்த தண்ணியில போய் தினமும் விளையாடுமா. அது தினமும் அந்த யானை தண்ணியில இறங்கி விளையாண்டு அந்த தண்ணி எடுத்து தன் நண்பர் மேல இறைச்சி இறைச்சி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமா அந்த நீர்வீழ்ச்சியில விளையாடுமா. ஒரு நாள் நல்ல மழை, நீர்வீழ்ச்சியில தண்ணீர் வரத்து அதிகமாயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த யானைக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணியில ரொம்ப முழுகி முழுகி ரொம்ப நேரமா விளையாண்டுச்சு. இதை பார்த்த மற்ற 2 விலங்குகளும் யானையை போதும் மேல வா, தண்ணி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்ல பரவாயில்ல, நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி விளையாண்டு பல வருஷம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்னு விடாம விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சான் அந்த யானை. இந்த நண்பர்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களாம், இருந்தாலும் அந்த யானை கேட்கவே இல்லையாம். மழையினுடைய அளவும் அதிகமாயிட்டே இருந்துச்சாம். நீர்வரத்தும் அதிகமாயிட்டே இருந்துச்சாம். அந்த காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகளும் ஐயோ என்ன மழை அதிகமா பெய்யுது, வெள்ளம் வரப்போகுதோ அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிட்டாங்களாம். இந்த அறிகுறி அந்த குரங்குக்கும் வண்ணப்பறவைக்கும் கூட தெரிஞ்சிச்சு. ஆனா யானைக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த யானை கேட்கவே இல்லையாம். திருப்பி திருப்பி அந்த தண்ணியிலேயே விளையாண்டுட்டு இருந்துச்சான்.
குரங்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சான், யானை கேட்கலையாம். நான் முன்ன சொன்ன மாரியே தண்ணீர் வரத்து அதிகமாயிட்டே இருந்ததாம். இத யானை கண்டுக்கவே இல்லையா. அது பாட்டுக்கு தான் போக்குல விளையாண்டுட்டு இருந்துச்சாம். ஆனா அந்த குரங்கு அத பார்த்துடுச்சாம். தண்ணீர் வரத்து அதிகமாகி அதிகமாகி யானையினுடைய கால்கள் முழுவதும் முழுகி இருந்ததாம். அடுத்து அதனுடைய கழுத்தளவிற்கு தண்ணி வந்துருச்சாம். இத பார்த்த குரங்கோ, யானையாரே போதும் மேல வாங்க. உங்க கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு. இனிமே நீங்க அதுலேருந்து வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால அதுலேருந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். இத பார்த்த யானையும் மனசே இல்லாம, "சரி நான் மேல வரேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். யானை தன்னுடைய உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு மேல வர முயற்சி பண்ணுச்சாம். அப்ப அங்க இருந்த பாறை வழுக்குச்சாம். பாறையில வழுக்கிய யானையின் கால் அங்க 2 பாறைக்கு இடுக்குல மாட்டிக்கிச்சாம். அதால கால தூக்கி வெளியில வரவே முடியலையாம். மிகவும் முயற்சி பண்ணுச்சாம். எவ்வளவோ தன்னுடைய முழு பலத்த உபயோகப்படுத்தியும் அதனால அதுலேருந்து வெளில வர முடியலையாம். யானை எவ்வளவோ தன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தி அதுலேருந்து வெளியில வர பார்த்துச்சான். ஆனா அதனால முடியலையாம். ஒரு கட்டத்துக்கு மேல யானை தன்னுடைய நண்பர்கள பார்த்து சொன்னுச்சாம், "என்னால இதுலேருந்து வெளியில வர முடியல. ஆனா நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க. நீங்களாவது தப்பிச்சு போங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சிருங்க" அப்படின்னு அந்த யானை சொன்னுச்சாம். ஆனா அதனுடைய நண்பர்கள் அத கேட்கவே இல்லையாம். தண்ணீர் வரத்தும் அதிகமாயிட்டே இருந்துச்சாம். யானையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுல போராடுச்சாம். யானை எவ்வளவோ போராடியும் ஒண்ணும் பண்ண முடியலையாம். தண்ணீரோட அளவோ அதிகமாகிட்டே இருந்துச்சாம். யானை தன்னுடைய முழு பலத்த உபயோகப்படுத்தி கால கொஞ்சம் இழுத்துச்சாம். அது கொஞ்சம் தான் மேல வந்துச்சாம். இருந்தாலும் அதால அதுலேருந்து வர முடியலையாம். யானைக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சாம், தன்னுடைய பலத்த உபயோகப்படுத்தி இந்த தண்ணீலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தன்னுடைய நண்பர்கள மீண்டும் பார்த்து, "நீங்களாவது தப்பிச்சு போங்க. என்னுடைய கதைய நான் பார்த்துக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இதுலேருந்து வெளியில வரேன். இல்லையே விதி அதுதான்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. அத கேட்காம விளையாண்டது தான் என்னுடைய தப்பு. என்னுடைய தப்புக்கான தண்டனைய நான் அனுபவிக்கிறேன். நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்கன்னு" திரும்பவும் சொன்னுச்சாம். ஆனா அந்த குரங்கு வண்ணப்பறவையும் அதுக்கு ஒத்துக்கலையாம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளவோ நல்லதையும் பார்த்துருக்கோம், எவ்வளவோ கெட்டதையும் பார்த்துருக்கோம். ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணா தானே இருந்தோம். இந்த சூழ்நிலையில உன்னை இப்படி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னானாலும் உன்னை காப்பாத்தாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா யானையோ, என்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என் கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னுச்சாம். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் 3 பேரும் ஒண்ணாவே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் சொன்னுச்சாம். இத கேட்ட யானை கண்ணீர் விட்டு அழுதுச்சாம். இத பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சாம். குரங்கு அங்க இருந்த மத்த விலங்குகள் கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுச்சாம். குரங்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி அங்க இருந்த பல விலங்குகள் கிட்ட உதவி கேட்டுச்சான். ஆனா எந்த விலங்கும் உதவி பண்றதுக்கு வரலையா. ஏன்னா வெள்ளம் நிறைய போயிட்டு இருக்கு. இனிமே அந்த யானையை காப்பாற்ற முடியாது. தேவையில்லாம நீ இதுல மாட்டிக்காதன்னு அந்த விலங்குகளும் அதுகிட்ட அறிவுரை சொன்னாங்களாம். ஆனா அந்த குரங்கு அதை கேட்கலையாம். வண்ணத்து பறவையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நீர் வரத்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துச்சான். ஆனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையாம். என்ன பண்றதுன்ற ஒரு யோசனையே அவங்க 2 பேத்துக்கும் இல்லையாம். அவன் தன்னுடைய நண்பன் மூழ்கிட்டு இருக்கிறானேன்ற மன வருத்தம் மட்டும் அவங்க மனசுல ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சாம். இந்த யானைய எப்படி மீட்கிறதுன்றது மட்டுமே அவங்க 2 பேரும் யோசனையா இருந்துச்சாம். அப்ப அந்த யானை, "நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க. சொன்னா கேளுங்க" அப்படின்னு சொன்னபோது கூட அவங்க 2 பேரும் அத கேட்கலையாம். என்ன பண்றது? அப்படின்னு வண்ணத்து பறவையும் குரங்க கேட்டுச்சாம். குரங்கோ வண்ணத்து பறவையோட முகத்த பார்த்துட்டு, "எனக்கு தெரியலையே என்ன பண்றதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுச்சாம். அப்ப அந்த யானை, "என்னால தப்பிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க" அப்படின்னு சொன்னுச்சாம். அதுக்கு அந்த குரங்கு, "ஏன் யானை, நீ நானும் முதல்ல எப்படி சந்திச்சுக்கிட்டோம்னு உனக்கு தெரியலையா? மறந்துட்டியா? அத ஞாபகப்படுத்தி பாரு. நான் ஒரு நாள் என் குட்டிகளோட இரை போனப்ப மரத்துல கிளையெல்லாம் புடிச்சு புடிச்சு போயிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு எங்கேயோ ஒரு மூங்கில் மரத்துல ஒண்ணோட ஒண்ணு உரசி தீப்பத்தி எரிஞ்சுச்சு. அந்த தீ ஃபுல்லா என்ன சூழ்ந்துருச்சு. அதுல இருந்து முழுசா என்னால வெளியில வர முடியல. அப்புறம் என்னுடைய குட்டிகள் அம்மா 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 அம்மான்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம உன்னை தேடி வந்தாங்க. அப்ப நீ தான் எனக்கு உதவி செஞ்ச. தீயில மாட்டிக்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி போய் உன் துதிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காட்டு தீய அணைச்ச. அதுல உனக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு தானே, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு யானை கிட்ட கேட்டுச்சான்.
அது மட்டும் இல்லாம, அன்னைக்கு ஆதரவே இல்லாம இருந்த என்னுடைய குட்டிகளுக்கும், எனக்கும் ஆதரவு குடுத்தது நீதான். இன்னைக்கு என் குட்டிகள்லாம் பெருசாயிட்டாங்க. அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு இரை தேட தனியா போய்க்கிறாங்க. ஆனா எனக்கு துணையா இருக்கிறது நீதான. உன்ன விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். அந்த யானை இத கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம். தன் நண்பன நினைச்சு ரொம்பவும் பெருமிதம் பட்டுச்சாம். இந்த கதை இப்படி இருக்க, அந்த வனத்து பறவைய பார்த்த யானை, "நீயா தப்பிச்சு போ. என்னுடைய இடைய என்னாலயே எடுக்க முடியல. ஆனா நீ எப்படி உதவி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். அதுக்கு அந்த வண்ணத்து பறவை, "எப்படி உதவி பண்ணுவேன்லாம் தெரியல. ஆனா கண்டிப்பா உனக்கு நான் உதவி பண்ணுவேன். கண்டிப்பா உன்ன விட்டுட்டு நான் போமாட்டேன். நீ குரங்குக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லது தான் பண்ணியிருக்க. என்னையும் காப்பாத்திருக்க. இது உனக்கு மறந்து போச்சா?" அப்படின்னு அந்த வண்ணத்து பறவை சொன்னுச்சாம். அப்ப அந்த வண்ணத்து பறவை பழச நினைச்சு பார்த்துச்சாம். அந்த வண்ணத்து பறவை ரொம்ப அரிய வகை பறவையாம். அத பிடிக்கிறதுக்கு நெறைய பேரு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேடன் வண்ணத்து பறவைய பிடிக்கிறதுக்காக மயக்க ஊசி செலுத்தின துப்பாக்கிய வச்சிருந்தானாம். அப்ப அவன் வண்ணத்து பறவைய நோக்கி எறியும்போது இந்த யானை பின்னாடி இருந்து அவன தாக்குச்சாம். அப்ப இந்த சத்தத்த கேட்ட வண்ணத்து பறவை திசை திரும்பும்போது அந்த ஊசியும் வண்ணத்து பறவைகிட்ட மோதாம வேற ஒரு இடத்துல போய் மோதிடுச்சாம். இத பார்த்த வண்ணத்து பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம். அந்த யானை அந்த வேட்டைக்காரனை தாக்கியதால அந்த வேட்டைக்காரன் கோவத்துல துப்பாக்கி எடுத்து யானைய சுட்டுட்டானாம். சுட்ட இடத்துல குண்டுப்பட்ட யானை கால்ல நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சாம். இத பார்த்த வண்ணத்து பறவை பக்கத்துல இருந்த கரடிய போய் உதவி கூப்பிட்டுச்சாம். அந்த கரடி கொஞ்சம் மருத்துவ குணம் தெரிஞ்சதாம். அந்த கரடி அந்த யானைக்கு அந்த குண்டை எடுத்துட்டு அந்த இடத்த தொடச்சுட்டு மருந்து போட்டுச்சாம். இதனால யானைக்கு மிகவும் உடம்பு முடியாம போயிடுச்சாம். உடல்நிலை சரியில்லாத யானை தோஞ்சு தோஞ்சு ரொம்ப துரும்பா இளைக்க ஆரம்பிச்சுச்சாம். இத பார்த்த வண்ணத்து பறவையோட மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஒரு வழியா அந்த வைத்தியம்லாம் முடிஞ்சு யானை குணமாயி பழைய நிலைமைக்கு வரத்துக்கு 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சாம். இதெல்லாம் நினைச்சு பார்த்த வண்ணத்து பறவையும் யானையும் தன்னுடைய நட்பை நினைச்சு பெருமிதப்பட்டாங்களாம். இவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு போகாத தன் நண்பர்களை நினைச்சு யானை கண்ணீர் விட்டு கதறி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுச்சான், "நீங்க 2 பேரும் போயிருங்க போயிருங்க" அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் போகலையாம். வண்ணத்து பறவையும் குரங்கும் என்ன பண்ணலாம்னு மாறி மாறி யோசிச்சாங்களாம். அப்பதான் அந்த வண்ணத்து பறவைக்கு ஒரு யோசனை தோணுச்சாம். "என்னால உயரமா பறக்க முடியும், வேகமா பறக்க முடியும். அதனால நான் போய் இங்க எங்கேயாவது பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். குரங்கும், "ஆலமரத்தை வச்சு என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு கேட்டுச்சாம். "என்ன குரங்கு என்ன குரங்கு இப்படி கேட்குற? ஆலமரத்துடைய விழுது ரொம்பவும் உறுதியா இருக்கும். பல வருஷம் பழமையான ஆலமரம் அப்படின்னா, அதோடைய வேர்களும் உறுதியா இருக்கும். அதனால அது யானையோட பலத்த தாங்க முடியும். நம்ப அதோடைய விழுத யானைட்ட குடுத்தா, யானை அத பயன்படுத்தி மேல வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். அந்த குரங்குக்கு ஆமால அப்படின்னு தோணுச்சாம். இந்த வண்ணத்து பறவை உடனே வேகமா பறந்து போச்சாம். பக்கத்துல எங்கேயாவது ஆலமரம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அவங்களுடைய நல்ல நேரம் பக்கத்துல ஒரு பல வருஷம் பழமையான ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சாம். அத பார்த்துட்டு அந்த வண்ணத்து பறவை குரங்கு கிட்ட சொன்னுச்சாம். இந்த குரங்கு அத கேட்டதுதான் தாமதம். உடனே வேகமா போய் அந்த ஆலமரத்திலேயே இருக்கிற பெரிய கிளையா பார்த்து அதோட விழுதை இழுத்துச்சாம். அது உறுதியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 முறை சோதனை பண்ணி பார்த்துட்டு, அத இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னி இருந்த இதெல்லாம் உடைச்சு விட்டுட்டு, அந்த விழுத எடுத்துட்டு அந்த யானைக்கு பக்கத்துல கொண்டு வந்துச்சாம். கொண்டு அந்த யானைகிட்ட, "நான் விழுத போடுறேன். புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வா" அப்படின்னு சொன்னுச்சாம். யானையும் சரி சரின்னு தலையாட்டுச்சாம். அந்த குரங்கு அதோடைய விழுத எடுத்து அந்த யானைகிட்ட போட்டுச்சாம். யானை துதிக்கியால அந்த விழுத பிடிக்க முயற்சி பண்ணுச்சாம். ஒரு முறை பண்ணுச்சாம், முடியலையாம். "நான் தான் சொன்னேன்ல வேண்டான்னு" அப்படின்னு சொல்லி யானை அழுதுச்சாம். "நம்பிக்கையை கைவிடாத, புடிச்சுக்கோ, இன்னொரு தடவை போடுறேன்" அப்படின்னு குரங்கு போட்டுச்சாம். அப்ப அந்த யானை அதை கெட்டியமா புடிச்சுக்கிச்சாம். அந்த யானை அதை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சுச்சாம். தன்னோட முழு பலத்தை உபயோகப்படுத்தி கால்களை உதைச்சுச்சாம். அந்த பாறை தன்னை போல நவுந்துக்குச்சாம். அப்புறம் அந்த விழுத பயன்படுத்தி யானை கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சாம். அது மேல வரத்துக்கு அந்த 2 நண்பர்களும், "உன்னால முடியும், முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணுன்னு" ஊக்குவிச்சாங்களாம். அவங்களுடைய உதவியால யானை ஒரு வழியா மேல வந்துருச்சாம். இது என்ன தெரியுது? எந்த நண்பனையும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் விட்டுட்டு போகாம இருக்கிறது உண்மையான நட்பு.
அதே மாரி நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணணும்னு நெனச்சா, அதுக்கு வழியே இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு நெனைக்கும்போது கூட, எங்கிருந்தாவது ஒரு பொறி மாட்டும். அத பயன்படுத்தி நம்ம எப்படி தப்பிக்கணும்னு யோசிச்சோம்னாவே, நம்ம அதுலருந்து தப்பிச்சிடலாம். 3வது முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாம என்னால முடியாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுலருந்து வெளிய வர பார்க்கணும்.